என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்களுக்கு இந்த மெசேஜ் வந்திருக்குதுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம். அவங்க ஹவுஸ் ஒய்ஃபு. ஸோ ஏதோ நம்ம ஏர்ன் பண்ணலாமே அப்படின்னு நினச்சி இந்த அமௌண்ட்லாம் அட்ராக்டிவாக இருக்கவும் என்னை ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. சும்மா ஹேண்ட் ரைட்டிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 400, 500, 600 இவ்வளோ தானே பண்ணலாமே அப்படின்னு அப்படி செய்யறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதோ என் ஞாபகம் ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க. இது உண்மையானதாக இருக்கும் அப்படிமா அப்படின்றதுக்காக கேட்டாங்க. நம்பர்லாம் எனக்கு அனுப்புங்க, நான் பேசுகிறேன் அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இந்த நம்பரு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைட்டிங் அசிஸ்ட் அப்படி ஒர்க்கு அப்படின்லாம் போட்டு பக்காவாக கொடுத்துருக்கானுங்க. நான் இந்த மாதிரி ரிசீவ்டு சொன்னேன். அவ்வளோ சிஸ்டம்னு போடுறாங்க. ஸோ அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதே லேடிஸு தான். அப்போ தான் ஈஸியாக ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். அமௌண்ட்டு சின்ன அமௌண்ட் தான். நான் அந்த மாதிரி போட்டேன். செலக்ட் யுவர் பிளான் போட்டான். நான் 10 டேஸ்னு போட்டேன். வீட்டு அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் கேட்டான். நானும் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமேலு இங்கே பாருங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவர் பிளான் அனுப்புகிறார். எப்படியா 50% சேலரி வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்களாம் நமக்கு. எவ்வளோ நல்லவன் பாருங்க. அப்புறம் வேலையை முடித்த உடனே அரை மணி நேரத்தில் அடுத்த 50 ரூபாயும் அடுத்த 50% சேலரியும் கொடுத்துருவானுங்களாமா. அதுக்கு பேர் சேலரியாம். அது 7 நாள் பிளான், 10 டேஸ் பிளானாமா. ஸோ 400 போடுன்னு போட்டிருந்தான். நான் எப்போ நீ என்னப்பா 400 கேட்டிருக்கேன். நான் 10 நாள் 7 நாள் இங்கே அங்கே கன்ஃபியூஷனை பாருங்க. நான் 10 நாள் செலக்ட் பண்ணேன், இங்கே 400 போட்டிருக்கான். இங்கே 7 நாளைக்கு 500 கொடுன்னு கேட்குறான். நான் 10 நாள் செலக்ட் பண்ணேன். சரி ஓகே, பே ஃபாஸ்ட், சென்ட் மீ ஸ்க்ரீன்ஷாட் சொல்லிட்டு QR கோடை கொடுத்தா. நான் இன்னும் இந்த QR கோடை டவுன்லோடே ஆகலை. இது வரைக்கும் பிரச்சனையே இல்லை. இந்த QR கோடை டவுன்லோடு பண்ணுறதுல தான் ரிஸ்க் முழுக்க அடங்கி இருக்குது. ஸோ இந்த QR கோடை நான் இப்போ வரைக்கும் டவுன்லோடே பண்ணல. நான் என்ன கேட்டிருந்தேன், என்கிட்ட அக்கௌண்ட் நம்பரில் நீ அக்கௌண்ட் நம்பரை கொடு, நான் நெஃப்ட் பண்ணுறேன். ஏன்னா UPI யூஸ் பண்ணுறது இல்லைன்னு. இல்லை இந்த QR கோடு வெப்சைட்டோட லிங்க் ஆகிருக்கு தான், அதனால் QR கோடு தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொன்னான். இல்லை எனக்கு நீ என்ன IFSC கோடு கொடு, நான் உனக்கு நெஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு. உடனே அதே மெசேஜை திருப்பி போடுறான். அடுத்து நான் அவன் மெத்தேடையே பாஸ் பண்ணி அவன் மெத்தேடே நோ சிஸ்டர். அப்புறம் ப்ரூஃப்லாம் பாருங்க. ஒரு 10-15 பேர் பே பண்ணிட்டாங்களாம். அவங்களுக்கு பேமெண்ட்டை கொடுத்துருக்கானாம அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் எனக்கு அனுப்புகிறான். ஒரு வாரத்தில் 25,000 ரூபா சம்பளம் கொடுக்குற ஒரு கம்பெனி, அதாவது ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா நமக்கு சம்பளமாக கொடுக்க போகிறானாமா. அவன்கிட்ட ஒரு கரண்ட் அக்கௌண்ட்லேயே அந்த அக்கௌண்ட் நம்பர் தரமாட்டானா. ஸோ தயவு செஞ்சு இது மாதிரி ஏமாறக்கூடிய விஷயங்களில் போய் நீங்கள் விழுந்துடாதீங்க. இந்த சின்ன அமௌண்ட்டு தானே, ஒரு 400 ரூபா அவன் ஏமாற்றிட்டு போயிட்டா கூட நீங்கள் யாரும் போய் கேஸ் கொடுக்க போகிறது இல்லை. இந்த 99 ரூபாய்க்கு ட்ரைனிங் எடுக்கிறேன், 49 ரூபாய்க்கு ட்ரைனிங் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் செஷனை வச்சு உங்களை ஏமாத்துற மாதிரி இதுவும் ஒரு சின்ன அமௌண்ட்டை வாங்கினா உங்களுக்கு நீங்கள் ஏமாந்துட்டு சொல்ல போகிறதில்ல. ரைட், பிரச்சனை இங்கே இல்லை. இதோட நீங்கள் இந்த 400 ரூபாய் 500 ரூபாய் 600 ரூபாய் நீங்கள் ஏமாந்துட்டீங்கன்னால் அதோட போய் தொலைஞ்சா பிரச்சனை இல்லை. நமக்கு நாம எவ்வளவோ செலவு பண்ணுறோம், அந்த 500 600 போயிடுச்சுன்றலாம். ஆனால் இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு UPI கொடுத்துட்டீங்கன்னால் அடுத்து என்ன நடக்கும், உங்கள் அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகும். ஸோ இதை மாதிரிலாம் பண்ணாமல் ஈஸியாக வீட்டிலேருந்து சம்பாதிக்கிறதுக்கு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இன்றைக்கி நிறைய வழிகள் இருக்குது. அழகான முறையில் ட்ரேடிங் கற்றுக்கங்க. நீங்கள் பணமே போட வேணாம். 1 வருஷம் ட்ரேடிங் கற்றுக்கிட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறமேலே நீங்கள் கொஞ்சமாக பணத்தை போட்டு இதை விட அதிகமாக சம்பாதிக்க முடியும். தயவு செஞ்சு இந்த மாதிரியான ட்ராப்பில் போய் விழுகாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி, வணக்கம்.